படையப்பா படத்தப்போ சிவாஜி கேட்ட அந்த கேள்வியால தான் அவரோட இறப்புல இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் படையப்பா படத்தோட நினைவுகள் பத்தி பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ரஜினி கூட சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், சிவாஜி, மணிவண்ணன், சித்தாரா, லக்ஷ்மி மாதிரியான பல முக்கிய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தயாரிச்சப்போ நடந்த நிகழ்வுகள் அப்புறம் அனுபவங்கள் பத்தி ரஜினி பேசியிருக்காரு. அப்போ சிவாஜி பத்தியும் பல தகவல்கள மனம் திறந்து சொல்லியிருக்காரு. 90s ரசிகர்களோட மனம் கவர்ந்த படங்கள்ல படையப்பா படமும் கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே மோட்டிவேஷன் குடுக்கிற மாதிரி இந்த படத்தோட பாடல்கள் அப்புறம் கதையோட காட்சிகள் இருக்கும். அதுலயும் எத்தனை தடவ பார்த்தாலும் கண்கலங்க வைக்கக்கூடிய காட்சி அப்படின்னா அது சிவாஜியோட நடிப்பு தான். அவர் வீட்ல இருந்து வெளிய வர்றப்போ, அந்த வீட்ட ஒரு தடவ கட்டிப்பிடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, அவரு சாஞ்சு உட்கார கடைசியில அந்த இடத்திலேயே அவரோட உயிர் போயிரும். இந்த படம் நடிச்சு முடிச்சு கொஞ்ச நாள்லயே சிவாஜி காலமாயிட்டாரு. அவரு மறைஞ்சாலும் அவரோட நினைவுகள் பத்தி ரஜினிகாந்த் ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. ரஜினி வெளியிட்ட வீடியோவுல சிவாஜி படையப்பா படத்துல நடிக்கும்போது என்கிட்ட கேட்ட கேள்விய என்னால மறக்கவே முடியாது. பொதுவா நான் மதியம் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் மதியான டைம்ல சாப்பிடுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல விதவிதமா சாப்பாடு இருக்கும். ஆனா நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறத பார்த்து சிவாஜி சார், "டேய் நீ சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்டாரு. நான் "இல்ல சார்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இந்த விஷயத்த ரவிக்குமாருக்கும், பிரபுவுக்கும் கொஞ்சம் சொல்லிக் குடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசின ரஜினிகாந்த், அதுக்கு பின்னாடி சொன்ன விஷயம் தான் எல்லாரையும் நெகிழ வச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த சிவாஜி பாராட்டினாராம். எதுக்காக அப்படின்னா, ரஜினிகாந்த் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே திடீர்னு இமயமலைக்கு கிளம்பி போயிடுவாரு. அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிடுவாரு. இத பத்தி தான் சிவாஜி பாராட்டினாராம். நான் கூட உன்ன பத்தி பிரபு கிட்ட பேசுறப்போ, "ரஜினிய பாரு, புரியாத ஆளா இருக்கான். நல்லா நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இவன் திடீர்னு பிரேக் போட்டுட்டு இமயமலைக்கு போறான். அங்க போறேன், இங்க போறேன்னு சுத்த கிளம்பிடுறான். இப்படிதான் இருக்கிறான். இப்படி இருந்தா எப்படி தொடர்ந்து அவனால நடிக்க முடியும்?" அப்படின்னு பேசுவேன். ஆனா இப்பதான் புரியுது, நீ செய்யறது தான் சரி. நான் தொடர்ந்து சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல கொஞ்ச நாள் வாய்ப்பு இல்லாம வீட்ல இருந்துட்டேன். அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். ஆனா நானும் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, டைம் பாஸுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்தா, இல்லனா அப்பப்போ டைம் பாஸ் பண்ணியிருந்தா, எனக்கும் அந்த டிப்ரஷன் இல்லாம இருந்திருக்கும். எனக்கு அந்த டிப்ரஷன் பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. உன்ன பார்த்து நெறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாராட்டினாரு. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டா இருந்துச்சு அப்படின்னு ரஜினி பேசியிருக்காரு. தொடர்ந்து அவர் பேசுறப்போ சிவாஜி ஒரு விஷயத்த உருக்கமா பேசினாராம். அதாவது, "நான் இறந்து போயிட்டா என்னோட உடம்பு கூட சுடுகாடு வரைக்கும் வருவியா?" அப்படின்னு கேட்டாராம். "ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு ரஜினி கேட்க, அதுக்கு சிவாஜி, "எல்லாரும் ஒரு நாள் இறந்து போகத்தான் போறாங்க. எனக்கும் வயசாயிடுச்சு. அதனால வருவியா மாட்டியாடா?" அப்படின்னு கேட்டிருக்காரு உரிமையா. "கண்டிப்பா வருவேன்" அப்படின்னு சொன்னாராம் ரஜினி. அதனால தான் அவரு இறந்த சமயத்துல நான் அவரோட உடம்பு கூட கடைசி வரைக்கும் நின்னு காரியங்கள எல்லாத்தையும் செஞ்சேன். நான் இதுவரைக்கும் எந்த ஒரு இறப்புலயும் அப்படி இருந்தது கிடையாது. ஆனா அவருக்காக நான் அன்னைக்கு முழுக்க இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் எல்லாமே நடந்து முடிஞ்சது. படையப்பா படத்துல நடிச்ச சிவாஜி சார், மணிவண்ணன், சௌந்தர்யா மாதிரியான சில டெக்னீஷியன்ஸ் இப்போ இல்ல. அவங்களுக்காக தான் இந்த படத்த நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ரஜினி பேசியிருக்காரு.